ஹீரோவும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட வராங்க. ஃபர்ஸ்ட் டேஸ்ட் ஆர்டர் பண்றாங்க. ஹீரோயின் அதை டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு டேஸ்ட் புதுசா இருக்கு. அப்ப அவங்க ஒரு பூ தொட்டி வைக்கிறாங்க. ஹீரோ என்னடா இதுன்னு பார்த்தா அதுல தண்ணி ஊத்துனா மேல வரதான் டிஷ்ஷா. பொறுமை இழந்த நம்ம ஹீரோ வேகமா செஃப் கிட்ட போயிட்டு இதெல்லாம் ஒரு டிஷ்ஷான்னு கேட்க, அப்போ செஃப் முடிஞ்சா ஏன் அளவுக்கு சமைச்சு காமிச்சு சேலஞ்ச் விட நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லி சமைக்க ஸ்டார்ட் பண்றாரு. சீக்கிரமா அங்க இருந்த வெஜிடபிள்ஸும் மீட்டையும் துண்டு துண்டா கட் பண்ணி ஃபயர் பறக்க டேஸ்ட் தெருக்க குக் பண்றாரு. மத்த செஃப் எல்லாம் வாயடிச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோ சமைச்சு முடிச்சு கெத்த மேல வைக்கிறாரு. இதை பார்த்த செஃப் இப்ப என் கைவரிசையை பாரு, மீட்டு மேல ஃபயர் அடிச்சு ஸ்லைஸா கட் பண்ணி ஏதோ மூடி போட்டு எடுக்க அது உள்ள ஆவி பறக்க என்னென்னமோ வித்த காமிச்சு சமைச்ச அப்புறம் செஃப் சொல்றாரு சாப்பாட்டுக்கு பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம்னு. இதை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க அவரு அதை வெறும் ஸ்மெல் பண்ணிட்டு டிஷ் நல்லா இருக்கு நம்ம தோட்டுட்டோன்னு போயிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோ போனக்கு அப்புறம் செஃப் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரியல் வின்னரே நம்ம ஹீரோ தான். ஏன்னா டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கு அந்த டிஷ்ல. சோ இதை ஏத்துக்க முடியாத செஃப் மறுபடியும் சேலஞ்ச் பண்ண நம்ம ஹீரோட ஏரியாக்கே போயிடுறாரு. அகைன் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணா இந்த வாட்டி ஒரு ஃபிஷ் வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா செஃப் ரெண்டு கத்தியை சொல்லிட்டு எடுத்து அந்த மீனை ரொம்ப நீட்டா ஸ்லைஸ் போட்டு அதுல இருக்க முள்ள எல்லாம் ஒவ்வொன்னா ஃபாஸ்டா ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட தூக்கி போட ஹீரோ அந்த மீன் மேல கத்தி வச்சு தேய்ச்சு வலி கூட தெரியாத போல அந்த அளவு ஸ்மூத்தா கிறிஸ்காஸா கட் போட்டு கடைசியா மீனோட ஸ்கின்னை மட்டும் தனியா கட் பண்ணி ஒரு உதறி சும்மா தூக்கி அந்த தட்டுல போடுவாரு பாருங்க. பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. கடைசியா மேட்ச் டிரா ஆக மீதி கதையை பாட்டுள்ள பாப்போம்.